ராஜாவாவது ஒருத்தியை தூக்கிட்டு வந்துட்டு நைட்டில் தூங்குவானாங்க. ஆண்டவர் தேவ திட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்காக தூங்காமல் இருக்கிறவனை தூங்க வைப்பாரு, தூங்குறவனை எழுப்பி விட்டுருவாரு. அகாஸ்வேரு தூங்குனாரு. ஏய் அவன் ஆமான் முருகை தலையத்துக்கு நீ என்ன, உனக்கு என்னடா தூக்கம், எழுந்துருடா அப்படின்னு எழுப்பி விட்டு தூக்கமே வரல. கடைசியில் வரலாற்று புஸ்தகத்தை என்ன பண்றாரு, அபிமெலேக்குங்கிற ராஜா அவன் ரொம்ப விழிப்பா இருக்கான். நல்ல ஒரு வேட்டனை கிடைச்சிருக்குன்ட்டு ஏய் தூக்க மருந்து போட்ட மாதிரி என்ன பண்ணிட்டாரு, அப்படியே சாரால பார்க்கான். திடீர்னு அப்படியே சாரால் மங்குறா. என்னடா அது ஒரு மாதிரி மங்குது, அப்படியே கண் அப்படியே விழுந்து தூங்கியாச்சு. ஆண்டவர் சொப்பனத்தில் வந்து தரிசனம். சிலருக்குலாம் நேரில் பேசினா அவன் நம்ப மாட்டான். ஆனால் அவனுக்கு சொப்பனத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, பேசி ஒரே வார்த்தை தான், நீ தொடர்னா தொட்டுக்கோப்பா, அவ்வளோதான், உன் உயிர் உனக்குள்ள என்ன செய்யாது, நீ தொட்ட மாத்திரத்தில் ஒரு கரண்ட் ஷாக் அடிக்கும், செத்தடாமா அவனை. ஆண்டவர் சாரால்கிட்ட ஒரே ஒரு அனுமதி அவனுக்கு கொடுக்குறாரு, இப்படி என்ன பண்ணிடலாம். ஆளா அந்த இருக்கிறதுலே ஹை வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ஏதோ அதை தொட்ட மாதிரி அடிக்க அடியில் ஆபிரகாமுக்கு முன்னாடி வந்து கிடப்பான். ஆபிரகாம் இப்படி பார்த்துட்டே இருந்திருப்பாரு. இப்ப சாரால ஏதாவது செஞ்சு அடிச்சு கொண்டாந்து தூக்கி போட்டுருவாங்க அப்படி இப்படி பார்த்துட்டே இருப்பாரு. இவன் தொட்டிருந்தான்னா சாரால் வந்து விழமாட்டா, ராஜா வந்து என்ன பண்ணிருப்பாரு, என்னடா அது சாரா வந்து விழுவான்னு பார்த்தா அப்ப தேவன் வந்து நின்று சொல்லாரு, டேய் நீ என்னன்னாலும் நீ இருந்துக்கோ, நான் உனக்காக வைராக்கியம், எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்தியடா, உனக்காக நான் வரமாட்டேனா. கையத்தட்டி பிரைஸ் காட். ஆண்டவரை மேன்மைப்படுத்தி நீங்க மேன்மைப்படுத்த ஒரு அபிஷேகம் இறங்குது. பிரைஸ் காட். வேற லெவல் நம்ம ஆண்டவர்லாம். அதான் ஆப்ஷன் கொடுத்துட்டாரு, அதுக்காக நீ தொடவே விடான்லாம் சொல்லல, தொட்டுப்பாரு, அதுல என் வல்லமை என்ன பண்ணுவேன், நீ தொடாம இருந்தனா உயிரோட இருந்து நீ சாட்சியா இருப்ப, தொட்டன்னா நீ செத்து சாட்சியாய் மாறுவ. ஆனா என் பிள்ளைங்களை மட்டும் தொடுறதுக்கு என்ன பண்ண மாட்டேன், விடவே